எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கூழ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு அரைச்சிக்கணும். கூழ் மாதிரி பண்ணுறனால இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதுவே நமக்கு செஞ்சதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு கிடைக்கும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு, குக்கர் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வேண்டாம்னா இல்லாமலேயும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன கிளாஸில் 4 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். விசில் போட்டதுக்கப்புறம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மினிமம் ஒரு 6 to 8 விசிலாவது விடணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும், நமக்கு கூழ் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் விசில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி 2 கிளாஸ் வந்தது. நமக்கு 1 கிளாஸ் குடித்தாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அது கூட நீங்கள் ஏதாவது தொட்டுக்க பொரியல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.